இரண்டாம் இடத்தில் மைக்கும், நான்காம் இடத்தில் நாம் தமிழரின் பழைய சின்னமும். இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி கடந்த 14 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி தங்களுக்கான ஓர் இடத்தை மிகவும் தெளிவாகவும் மிகவும் கவனிப்போடும் மிகவும் உள்ளார்ந்து ஆய்ந்தும் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே முதல் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது மெழுகுவர்த்தியும், அடுத்த தேர்தல்களில் போட்டியிட்ட பொழுது விவசாயி சின்னமும் கிடைத்தது. ஆனால் தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த 2 சின்னமுமே கிடைக்கவில்லை. மாறாக முற்றிலும் அதற்கு நேர் எதிர்மறையான மைக்கு சின்னம் கிடைத்தது. அதையும் வைத்து தொடர்ச்சியாக அரசியல் பயணத்தில் அரசியல் களத்தில் ஓடுகின்ற குதிரையாக பாய்கின்ற புலியாக நாம் தமிழர் கட்சியினர் கிட்டத்தட்ட 8.22% வாக்குகளை பெற்றார்கள். அதாவது 36 லட்சம் வாக்குகளை இதுவரை சின்னமே அறிமுகம் இல்லாத பொழுதும் கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்து அந்த வாக்குகளை அவர்கள் பெற்றார்கள் என்பது ஒரு மாபெரும் புரட்சியாக தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டது. இதே அடிப்படையில் தொடர்ச்சியாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி நிற்கின்றது. எனவே இதன் தொடர்ச்சியாக விக்கிரவாண்டியில் நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தங்கை அபிநயாவை வேட்பாளராக முன்னிறுத்தி வாக்குகளை கேட்டு களமாடி இருக்கின்றது கடந்த 12 நாட்களாக என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. இதனிடையே விக்கிரவாண்டியில் தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடத்தப்படும் தேர்தல் மேலும் அதில் இருக்கக்கூடிய சின்னங்கள் குறித்தான மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் முதலிடத்தில் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னமும், இரண்டாம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் என்பதால் இரண்டாம் இடத்தில் தந்தார்கள். அதனுடைய சின்னமான மைக்கு சின்னம் இருக்கின்றது. மூன்றாம் இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழம் சின்னம் இருக்கின்றது. இதற்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சியின் பழைய சின்னமான விவசாயி சின்னத்தை யாரோ ஒரு நபருக்கு கொடுத்து அங்கே 4ஆம் இடத்தில் வைத்திருக்கின்றார்கள். இதன் மூலம் நிச்சயமாக தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த எதிர்தரப்பு மிகவும் தெளிவோடு செயல்படுகிறது என்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள முடிகின்றது. எந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்காமல் எதிர்தரப்பு நாடாளுமன்ற தேர்தலில் தடுத்தார்களோ அதே சின்னத்தை யாரோ ஒருவருக்கு கொடுத்து 4ஆம் இடத்தில் அதை மக்கள் கண்ணுக்கு தெரிவது போன்று வைத்து வாக்காளர்களை நிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியின் மீது பயம் இருக்க வேண்டும் இவர்களுக்கு என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது மிகவும் தெளிவானதாகவும் மிகவும் கவனத்தோடும் மக்களை ஈர்ப்பும் வகையிலும் தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி. இறங்கி வேலை செய்கின்றார்கள் எதிர்த்தரப்பு. ஆனால் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே புரட்சிகரமானது. மக்கள் எது நேர்மையானது, எது உண்மையானது, எது சத்தியமானது, எது நமக்கானது என்பதை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்ற உன்னத கருத்தை மக்களிடத்தில் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் பகிர்ந்திருக்கின்றார்கள். எனவே படித்த இளைஞர்களும் சிறந்த அறிவில் சிறந்த பொதுமக்களும் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமானை கவனித்த வண்ணம் இருக்கின்றார்கள். எனவே நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக்கு சின்னத்தை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேடி வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைத்து தங்கை அபிநயாவை சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பி வைப்பார்கள் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக அது நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.